ஹலோ அபிலாஷ் எக்ஸ்டஸ் ஹியர். ஸோ இது வந்து குட் மார்னிங் சீரிஸோட செகண்ட் ஆர் தேர்ட் எபிசோட்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நேற்று பண்ண ஹேக் வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ சொன்னதான்னு தெரியல. ஸோ நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்து காலையில் நான் ஏன் எந்திரிக்கணும், என்ன பண்ணணும் நாள் ஃபுல்லான்றதெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போட்டு அதையே அலாமாக செட் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். மார்னிங் வந்து செம்ம பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக தெரியும் என் மைண்டில் என்னென்ன விஷயம்லாம் ஓடும் எந்திரிக்க வேணான்னு சொல்கிறதுக்குன்னு. கரெக்டாக ஒன்று ஒன்று தோன்றதுக்கு என்னோடய வாய்ஸ்லேருந்தே ரிப்ளேவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பெட்லேருந்து டக்குன்னு ஏஞ்சிட்டேன். இது ஏன் நான் இவ்வளோ நாளாக பண்ணல அப்படின்னு தெரில. பட் டெய்லி பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமான்னு தெரில. ஓகே, நம்ம இனிஷியல் டேஸில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வேணால் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கலாம். ஸோ இன்றைக்கும் அதே தான் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு என்னென்ன பிளானு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் அலாமாக செட் பண்ணிட போகிறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக இன்றைக்கி வந்து 3 விஷயம் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது பண்ணதுனால நான் ஜிம்முக்கும் போயிட்டேன். ஜிம்முக்கு போய் பெருசாக ஒன்றும் பண்ணலனாலும் போயிட்டேன். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஸ்லோவாக நம்ம அதிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் குட் மார்னிங் சீரிஸ் முடிஞ்ச உடனே ஜிம் போகிற ஒர்க் அவுட்டை டயட் சீரீஸ்லாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கும் சைடில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், டயட்டுக்கும் ஜிம் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ஓகே, கம்மிங் பேக் டு மார்னிங் வேக்கப்புக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்காக என்ன விஷயம்னா, நம்ம எழுந்த உடனே சன்லைட் வேணும். சன்லைட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சயின்ஸ், அக்கார்டிங் டு சயின்ஸ் ஆண்ட்ரூ ஹியூபர்மேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருப்பார். அந்த அங்கிள் வந்து இதெல்லாம் சொல்லுவார். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சன்லைட் வேணும். செகண்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து கேஃபீன் ஆர் ஃபுட் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்மளோட சர்க்காடியன்றதை நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்கு, ஓகே நான் விழிச்சு தான் இருக்கேன் அப்படின்றதுக்கு. தேர்டு விஷயம் வந்து இது ரொம்ப புதுசாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ட்ராக்ஷன். நான் நிறைய டைம் வந்து சீக்கிரமாக எந்திரிச்ச டைமாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணி காலையில் ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண டைம் வந்து ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதாவது எந்திரிக்கிற டைமில் நம்ம எந்திரிச்ச உடனே யார்கிட்டயா பேசுகிறதா இருக்கும், இல்லை யார் கூடயா சேர்ந்து எந்திரிக்கிறதா இருக்கும், அந்த மாதிரி. ஸோ அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. மேபி என்னோடய வாய்ஸையே நான் வச்சு அதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக சீக்கிரம் எழுந்துட்டது மட்டும் ஹேக் கிடையாது, நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக ஃபீல் பண்ணும். ஆக்சுவலாக இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்தன்றதான் பேர். நாள் ஃபுல்லாக தூங்கி விழுந்துட்டு இருந்தேன். ஒன்று எனக்கு வேலை பிடிக்காது, அது ஒன்று. பட்டு நம்ம லவ் வாட் யூ டூ, அதே மாதிரி டூ வாட் யூ லவ்வும் பண்ணணும். அதனால் நம்ம வந்து டயர்டாகாமல் நம்ம வந்து ஒர்க்லேயும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு மார்னிங் பர்சனாக இருக்கணும், காலையில் தூங்கி விழாமல். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் யாரும் இவ்வளோ தூரம்லாம் பார்க்க மாட்டீங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் லைக்கு கமெண்ட் எதுனா போடுங்க, நானும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ், டேக் கேர், டூ வாட் யூ லவ் வாட் யூ டூ, பை.